டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சாலே போதும். இந்திய அரசியலமைப்புல 2 பகுதியா பிரிக்கலாம். கிழக்கிந்திய அரசுகள் என்னென்ன பண்ணாங்க, இங்கிலாந்து அரசு கட்டுப்பாட்டுல என்ன பண்ணாங்க. ஒழுங்குமுறை சட்டம் 1773 இருந்து பிட் இந்திய சட்டம், பட்டய சட்டம் 1793, 1813, 1833, 1853, 20 வருஷத்துக்கு ஒரு தடவை பட்டய சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சோ 1853க்கு அப்புறம் இந்தியாவுல ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கும். குறிப்பா சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க 1857ல. இந்த மாதிரி ஒரு கழகம் இதுக்கப்புறம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசு கட்டுப்பாடு எல்லாமே ராணி கீழே கொண்டு வந்துருவாங்க. சோ அதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு அமைப்பும், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், போர்ட் ஆஃப் டைரக்டர், இந்த அமைப்பெல்லாம் நீக்கம் பண்ணிட்டு வைஸ்ராய் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே ராணி கட்டுப்பாட்டு நடந்ததுனால இந்திய அரசு சட்டம் 1858, அதுக்கப்புறம் கவுன்சில் சட்டம் 1861, 92, மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம், மான்டெக் செம்ஸ்போர்ட் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய விடுதலை சட்டம் 1947. இப்ப நான் சொன்னது மட்டும் நீங்க சின்ன சின்ன குறிப்பெடுத்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல அந்த ஹிஸ்டரி அப்படிங்கிற பார்ட் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ இதற்கு அப்புறம் இந்திய அரசியலமைப்பு எப்படி கொண்டு வந்தாங்க, இப்ப நடைமுறையில எப்படி இருக்கு, இதுதான் பார்க்கணும். ஸோ இப்படி படிச்சீங்கன்னா குரூப் 4 பாலிட்டி 10 நாள்ல முடிக்கலாம்.